இந்த ஜனவரி மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த காலையில நீங்க நல்லா இருப்பீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. இன்னும் அதிகமா ஆசீர்வதிக்கிறதுக்காகத்தான், இன்னும் உங்களை பெட்டராக்கிறதுக்காகத்தான் பாருங்களேன், இந்த காலையில அப்பா இந்த வார்த்தையை நீங்க கேட்கும்படி செய்திருக்கிறாரு. இந்த காலையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு மகனே, அருமை மகளே, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள், ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். நீங்க பெட்டராக போறீங்க. உங்க லைஃப் இன்னும் பெட்டராக போகுது. ஒரே காரணம், கர்த்தருடைய வார்த்தையினால, தேவனுடைய வல்லமையினால, தேவனுடைய பெரிய ஆசீர்வாதத்தினால, நீங்கள் அவருக்கு தரக்கூடிய அந்த பிரதானத்துவ முக்கியத்துவத்தினால் உங்கள் வாழ்க்கை மேன்மை அடைய போகின்றது. அன்பானவர்களே, ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியை இந்த காலையில நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நான் விரும்புறேன். அந்த கருத்தின் மூலம் சில வார்த்தையை அழகா தியானிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஒரு ஊர்ல எப்படிப்பட்ட பூட்டையும் திறக்கக்கூடிய ஒரு திறமைசாலி இருந்தாராம். அது சின்ன பூட்டா இருந்தாலும் சரி, பெரிய பூட்டா இருந்தாலும் சரி, கடினமான வலிமையான பூட்டுகளா இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட மனுஷனாலும் திறக்கவே முடியாத பூட்டா இருந்தாலும் சரி, இந்த திறமைசாலி அழகா அதை ஓபன் பண்ணி கொடுத்துருவார். அப்படிப்பட்ட ஒரு திறமைசாலியை பார்த்து 2 பேர் அவர்கிட்ட வந்து சொன்னாங்களாம், ஒரு போட்டி நாங்க வச்சிருக்கோம். அந்த போட்டி என்னன்னா, ஒரு பெரிய கண்ணாடி பாக்ஸ், அதுக்குள்ள நாங்க உங்களை வச்சிருக்கோம். வச்சதுக்கு அப்புறமா அந்த கண்ணாடி பாக்ஸ் நுழைவாயில் இருக்கக்கூடிய அந்த டோரை நாங்க சாத்தி லாக் பண்ணிடுவோம், பூட்டு போட்டுருவோம். போட்டி என்னன்னா, நீங்க உள்ள இருக்கும் பொழுது நாங்க அந்த கண்ணாடி பாக்ஸ்குள்ள தண்ணியை ஊத்துவோம். தண்ணி என்ன ஆகும்? உங்க காலை நனைக்கும், முட்டியை நனைக்கும், இடுப்பு நனைக்கும். ஃபுல்லா கண்ணாடி பாக்ஸ் ஃபுல்லா தண்ணி அப்படி ஏறிக்கிட்டே இருக்கும். நீங்க பூட்டப்பட்ட அந்த பூட்டை திறந்து உங்க மூச்சு முற்றத்துக்குள்ள நீங்க திறந்து ஓபன் பண்ணி வெளியே வந்துட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு 1 கோடி ரூபாய் பரிசு நாங்க கொடுப்போம். ஒருவேளை நீங்க உள்ள இருந்துட்டு கால் ஃபுல்லா தண்ணி வந்துட்டு, கண்ணாடி பாக்ஸ்ல இருக்கும்போது இடுப்பு ஃபுல்லா தண்ணி வந்துட்டு, நெஞ்சு ஃபுல்லா தண்ணியா வந்துட்டு, என்னுடைய மூச்சு முற்ற அளவுக்கு தண்ணி வந்துட்டு, ஆனாலும் என்னால திறக்க முடியல என்ற சூழ்நிலை வந்து நீங்க தோல்வியை ஒத்துக்கொண்டால் நீங்க எங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தரணும். போட்டிக்கு நீங்க ரெடியா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அந்த பூட்டை திறக்கக்கூடிய திறமைசாலி சொன்னாரு, இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்ல. கண்ணாடி பாக்ஸ்ல இருக்கக்கூடிய பூட்டை திறந்துட்டு வெளியே வரணும், அவ்வளவுதானே. இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது, சின்ன விஷயம். இந்த சின்ன விஷயம் செய்யறதுக்கு எனக்கு 1 கோடி ரூபாய் பரிசு கொடுக்க போறீங்களா? இப்படி எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, கரும்பு தின்றதுக்கு காசு கொடுக்க போறீங்களா? அது மாதிரி அந்த மனுஷன் சொன்னானா. ஒரு நாள் வந்தது, பூட்டி ஆரம்பிக்கப்பட்டது. பெரிய கண்ணாடி பாக்ஸ் கொண்டு வந்தாங்க. அந்த கண்ணாடி பாக்ஸுக்குள்ள அந்த பூட்டை திறக்கக்கூடிய திறமைசாலியே அந்த பாக்ஸ்க்குள்ள அனுப்புனாங்க. இதை சுற்றிலும் இருக்கக்கூடிய மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப இந்த கண்ணாடி பாக்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த டோரை சாத்தி பூட்டை பூட்டிட்டாங்க. இப்ப அந்த பாக்ஸ்க்குள்ள தண்ணி விழுந்துகிட்டே இருக்கு. இப்போ அந்த பூட்டை திறக்கக்கூடிய திறமைசாலி பூட்டை திறக்கிறதுக்காக பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு. நேரம் ஆயிட்டு இருக்கு. முட்டி அளவு தண்ணி, இடுப்பளவு தண்ணி, நெஞ்சளவு தண்ணி, வாய்கிட்ட தண்ணி வந்துடுச்சு, மூச்சு முட்டிடுச்சு. இனி மேல் அவர் அந்த கண்ணாடி பாக்ஸ்குள்ள இருக்கவே முடியாது என்ற அளவுக்கு மூச்சு திணறல் வந்ததுக்கு அப்புறமா போராடி 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 பார்க்கிறாரு. பூட்டை திறக்கவே முடியலங்க கடைசி வரைக்கும். கடைசியாக அந்த பூட்டை திறக்கக்கூடிய திறமைசாலி ஒத்துக்கொண்டார். என்னால் இந்த பூட்டவையே திறக்க முடியலப்பா, நான் தோல்வியை ஒத்துக்கிறேன்ப்பா, 1 லட்சம் ரூபாய் நான் கொடுத்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்புறம் ஓபன் பண்ணி அவரை வெளியே விட்டாங்களா. எப்படி தெரியுமா? அப்புறம் தான் தெரிஞ்சது, அந்த நபர்கள் பூட்டே போடலையாம், சும்மா சாத்தி ஒரு லைட்டா ஒரு தாப்பால் மட்டும் போட்டிருந்தாங்களாம். ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பூட்டை லாக்க ஓபன் பண்ணக்கூடிய திறமைசாலி ரொம்ப ஷாக் ஆயிட்டாராம். என்னடா அது, ஒரு சின்ன சாத்தி தாப்பால் போட்டிருக்காங்க, இந்த விஷயத்துல நம்ம கோட்டை விட்டுட்டோம்னு சொல்லி அந்த தோல்வியை ஒப்புக்கொண்ட பூட்டை திறக்கக்கூடிய திறமைசாலி
ரொம்ப சோர்ந்து போயிட்டாராம், ரொம்ப உடைஞ்சு போயிட்டாராம் வாழ்க்கையில. இது என்ன தெரியுமா அன்பான பிள்ளைகள், இந்த ஸ்டோரியில நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து என்ன தெரியுமா? வாழ்க்கையில பெரிய பெரிய விஷயத்துல நம்ம ஜெயிச்சிருவோம். படிப்புல ஜெயிச்சிருவோம், பணம் சம்பாதிக்கிற விஷயத்துல ஜெயிச்சிருவோம், நம்முடைய பேர் புகழ ஜெயிச்சிருவோம், பிசினஸ் ஜெயிச்சிருவோம், எல்லாமே ஜெயிச்சிருவோங்க. எங்க தெரியுமா நம்ம தோத்து போற இடம், கோட்டை விடுற இடம் எது தெரியுமா? நம்முடைய குடும்பத்தை கட்டுற விஷயம். நம்முடைய குடும்பம் நம்ம கையில தான் இருக்கு. ஆனா தப்பான காரியத்தை செஞ்சு நம்முடைய குடும்பத்தை அழகாய் கட்ட வேண்டிய நாம் குடும்பத்தை இடிச்சிட்டு, குடும்பத்தின் மூலம் காயப்பட்டு, வேதனைப்பட்டு, உடைஞ்சு போய் நிம்மதி இல்லாம வாழ்ந்துகிட்டு இருப்போம். எதையோ மாற்ற முயற்சிக்கக்கூடிய நமக்கு, நம்ம கையில இருக்கக்கூடிய குடும்பத்தை மாற்றுவதற்கு பல நேரங்கள்ல ஸ்மார்ட்டா ஒரு தேவ கிருபை, ஒரு விவேகம், ஒரு அறிவு, ஒரு ஞானம், புத்திசாலித்தனம், திறமை நமக்கு இல்லாம போயிருதுங்க. அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, சின்ன சின்ன கரெக்ஷனால நம்முடைய குடும்பத்தை அழகாய் வைத்துக் கொள்ளக்கூடிய நாம், நம்முடைய குடும்பத்தை கட்ட நம்ம மிஸ் பண்ணிடுறோம், தவறிடுறோம். நாடா அது, இந்த சின்ன விஷயத்த நம்ம பண்ணிருந்தா நம்முடைய குடும்பத்தை அழகா கட்டியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாட்கள்ல தான் நம்ம ரொம்ப ரொம்ப யோசிக்கிறோம், ஃபீல் பண்றோம், வருத்தப்படுறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க படிப்புல ஜெயிக்கிறது எவ்வளவு முக்கியமோ, பணம் சம்பாதிக்கிற விஷயத்துல ஜெயிக்கிறது எவ்வளவு முக்கியமோ, உங்க தொழில்ல, உங்க பிசினஸ்ல, உங்க வாழ்க்கையின் எல்லா பகுதிகளில் நீங்க ஜெயிக்கிறது எவ்வளவு முக்கியமோ, அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் குடும்பத்தை அழகா கட்டி அதுல நீங்க ஜெயிக்கிறது. அந்த விஷயத்தை தான் நம்ம ரொம்ப கோட்டை விட்டுறோம். எல்லா திறமைகள் நமக்கு இருக்கலாம், ஆனா நம்முடைய குடும்பத்தை அழகா நடத்தக்கூடிய அந்த கிரேஸ் நமக்கு இல்லாம போயிருது. இந்த புதிய வருஷத்துல, இந்த திங்கட்கிழமை, இந்த காலையில அப்பா நம்ம கூடவே பேசுறாரு. என்ன தெரியுமா? உன் குடும்பம் பிரதானமானது. எல்லாம் உனக்கு தெரியலாம், பல மொழிகள் தெரியலாம், இங்கிலீஷ் தெரியலாம், தெலுங்கு தெரியலாம், பெரிய ஈப்ரு லாங்குவேஜ் தெரியலாம், கிரீக் லாங்குவேஜ் தெரியலாம், பல ஊர்களுக்கு போய் வியாபாரம் செய்யக்கூடிய திறமைகள் நமக்கு இருக்கலாம், என்னென்னமோ இருக்கலாம். ஆனா குடும்பத்தை அழகா கட்டாம நம்ம விட்டுருவோம். கணவன் மனைவி உறவை அழகாம கட்டாம நம்ம விட்டுருவோம். பிள்ளைகளுக்கும் அப்பா அம்மாவுக்கும் இருக்கக்கூடிய உறவுகளை, நட்புகளோடு இருக்கக்கூடிய உறவுகளை, உடன்பிறப்புகளோடு இருக்கக்கூடிய உறவை அழகா சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா ரொம்ப ஈஸியா கட்டலாம். அதை நம்ம கோட்டை விட்டுருவோம் பாருங்க. அதனால நம்ம ரொம்ப வாழ்வில பின்னாட்கள்ல விரக்தி அடைந்து தோல்வியோடு நம்ம துவண்டு போயிருப்போம். இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, குடும்பத்தை கட்டுவது நமக்கு வேண்டிய பெரிய பொறுப்பு. அது ரொம்ப நம்ம கவனத்தோட கட்டிடணும். இல்லைன்னா சின்ன விஷயம்தான் வாழ்க்கையில நமக்கு பெரிய வருத்தத்தை அது கொடுத்துரும். வேத புஸ்தகத்துல அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல கொர்நேலியு அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு மனுஷனை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அவன் 100க்கு அதிபதி, 100 பேருக்கு அதிபதியா அவன் இருந்தாலும் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களையும் செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பாருங்கள், அவன் குடும்பத்தை ரொம்ப அழகா கட்டியிருக்கான். நீங்க சொல்லலாம், எனக்கு நல்ல அனுபவம் இருக்கு, அறிவு இருக்கு, திறமை இருக்கு, சாமர்த்தியம் இருக்கு, இதெல்லாம் வச்சு குடும்பத்தை நீங்க கட்டிட முடியாது. ஏன் தெரியுமா? குடும்பம் உங்களால் வந்ததல்ல, தேவனால் வந்தது, தேவன் கொடுத்தது. அப்ப குடும்பத்தை நீங்க கட்டணும்னா உங்களுக்கு தேவ பக்தி ரொம்ப முக்கியம், ஜெபம் ரொம்ப முக்கியம், குடும்பத்தை இணைக்கக்கூடிய, குடும்பத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த கிரேஸ் ரொம்ப முக்கியம். அதற்காகத்தான் இன்னைக்கு சாயந்தரம் நம்முடைய திருச்சபையில குடும்ப ஆசீர்வாத கூடி வரவ நம்ம ஒழுங்கு செஞ்சிருக்கோம். இந்த வருஷத்துல இந்த ஜனவரி மாதம் முதல் குடும்ப ஆசீர்வாத ஜெபம் இன்னைக்கு சாயந்தரம் நம்முடைய திருச்சபையில் நடைபெற போகின்றது. அருகாமையில் இருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் தயவு செய்து இன்று மாலை 6:30 மணிக்கு நம்முடைய திருச்சபை நடக்கக்கூடிய குடும்ப ஆசீர்வாத ஆராதனையில பங்கு பெற்று ஆண்டவர் அருளக்கூடிய ஞானத்தையும் விவேகத்தையும் ஆலோசனையும் பெற்றுக்கொண்டு உங்க அழகான குடும்பத்தை கட்டி பாருங்க.
அற்பமா நினைக்காதீங்க. உங்க குடும்பத்தை கட்டுவதற்கு அப்பா இன்னைக்கு உங்களோட பேச போறாரு. நிறைய விஷயங்களை அப்பா உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறாரு. ஜபத்தோட ஆயத்தத்தோட இன்னைக்கு விசேஷமாய் குடும்பமாய் ஆலயத்துக்கு வாங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப குடும்ப ஆசீர்வாதமாய் கட்டப்பட போகிறது. ஒருவேளை நீங்க தூர இடத்துல இருந்து நீங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா, லைவ்ல ஆன்லைன்ல இன்னைக்கு சாயந்தரம் 6:30 மணிக்கு நம்முடைய திருச்சபையில் நடைபெறக்கூடிய குடும்ப ஆசீர்வாத ஆராதனை நாங்க ஒளிபரப்பு செய்ய போறோம். நீங்களும் எங்கெங்க இருக்கிறீர்களோ அங்கங்கிருந்து இந்த வார்த்தையை இன்னைக்கு மாலை உள்ள குடும்ப ஆசீர்வாத ஆராதனையினுடைய செய்திகளை நீங்க கேளுங்க. ரொம்ப ஆசீர்வதிக்கப்படுவீங்க. குடும்பம் தானே, கணவன் மனைவி உறவு தானே, அப்பா அம்மா உறவு தானே, பிள்ளைகள் உறவு தானே, கூட பிறந்தவங்க உறவு தானே, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. இவ்வளவு பெரிய பட்டத்தை படிச்சுட்டேன், மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கேன், அந்த ஊருக்கு போயிருக்கேன், இந்த ஊருக்கு போயிருக்கேன், அது தெரியும் இது தெரியும், 1000 தெரியலாம். ஆனா குடும்பத்தை நீங்க சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. கட்டுறது சாதாரணமான விஷயம்னு இல்லவே இல்லை. தேவனுடைய கிருபை இல்லாம, தேவனுடைய வார்த்தை இல்லாம, தேவனுடைய சத்துவம் இல்லாம அதை கட்டவே உங்களால முடியாது. அப்பா இன்னைக்கு ஒரு விசேஷமான கிருபை உங்களுக்கு தரப்போறாரு. அதற்காக நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். இன்று மாலை உள்ள கூட்டத்தை நீங்க மிஸ் பண்ணாதீங்க. பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இன்றைய உங்களுடைய நல்வாழ்வுக்காக நான் விசேஷமாக ஜெபம் பண்ண போறேன். இன்றைக்கு பிறந்தநாள் காணக்கூடிய அன்பு சகோதரி ஏ விஜயா மற்றும் அன்பு மகள் வி பூர்ணிமா, அது போலவே இன்றைக்கு திருமண நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் கே அழகப்பன், சகோதரி ஏ விஜயா மேரி தம்பதியார் திருமண நாள் காண போறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த ஜனவரி மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக. ஆம் தகப்பனே, நீர் எங்கள் கரத்தில் கொடுத்த குடும்பம், உம்முடைய பிள்ளைகள் கரத்தில் நீர் கொடுத்திருக்கக்கூடிய குடும்பம் எத்தனை உச்சிதமானது. இன்றைக்கு அந்த குடும்பத்தை கட்டுறதுக்கு ஒரு பிள்ளைங்களும் கோட்டை விட்டுறவே கூடாதப்பா. அதை வேல்யூவா நினைச்சு அப்பா நீங்க தரக்கூடிய ஆலோசனையை கேட்டு உங்க கிருபையால குடும்பத்தை அழகாய் கட்டி எழுப்பி கொர்நேலியுவை போலவே தேவ பக்தி உள்ளவர்களாக மாறி வாழ்க்கை கட்டுவதற்கு பலருடைய அனுபவங்களையோ, சமூக வலைதளங்கள் மூலம் ஒளிபரப்பப்படக்கூடிய அனுபவங்களையோ ஆலோசனைகளையோ கேட்டு பாதித்துக் கொள்ளாதபடிக்கு அப்பா உங்க வார்த்தை, உங்க சத்தியம் சொல்லுகிறதை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதன்படி வார்த்தையின்படி குடும்பத்தை கட்டி வெற்றிகரமான வாழ்க்கை வாழ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்வீராக. இந்த நாளும் உடைய பிள்ளைகளுடைய காரிய கடமைகள், போக்குவரவு பயணங்கள், கரங்களின் பிரயாசங்கள், திட்ட தீர்மானங்கள் சகலமும் தேவனே உடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவதாக. இன்றைக்கும் தேவனே பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற பிள்ளைகளை விசேஷமாக ஆசீர்வதியும். ஆண்டுகளை வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வம் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய ஆண்டை வருடத்தை நன்மைகளால் முடிசூட்டி மேன்மைப்படுத்த வேண்டுமென ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் மனதார வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.